இன்னைக்கு இந்த ஃப்ளவர் தான் ட்ரை பண்ணது. ரொம்ப சூப்பராகவே வந்திருந்துச்சு. இதுக்கு வந்து கொஞ்சம் வாராச்சி செடி கொண்டு வந்திருந்தாங்க ஆட்டுக்கு. அது கூட இருந்து தான் நான் வந்து எடுத்தேன். அதில் இருந்த மொட்டு, பூ இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து கோரப்புல். இதில் வந்து பூ பூத்து கிடந்து வீட்டு பக்கத்தில் அது. அதுக்கப்புறம் இதுக்கு பேர் எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் சின்ன வயசுலேருந்தே நான் இந்த பூ, இந்த காய் இதெல்லாம் வச்சு நான் விளையாட தான் செஞ்சுருக்கேன். ஆனால் அதுக்கு பேர் எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது அது என்ன. இது அதில் உள்ள காய் தான் இது. இன்னும் பிளாக் கலர்லலாம் காய் இருக்கும், ரெட் கலர், அப்புறம் பூவுமே ரெட்டு, எல்லோ இந்த மாதிரி கலர்லலாம் இருக்கும். என் வீட்டு பக்கத்தில் இந்த பிங்க் கலர் சைடில் உள்ள பூ மட்டும் தான் கிடந்துச்சு. அதனால் அது மட்டும் தான் பறிச்சுட்டு வந்தேன். ஆராய்ச்சி இலையெல்லாம் வந்து இந்த ஏப்ரல் மே மாதம்லாம் அந்த பருவெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வந்து அதோட இலையோட சாறு எடுத்து வந்து அந்த பரு மேலே போட்டால் சரியாயிரும் அப்படின்னு எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க. நான் போடவும் செஞ்சுருக்கேன் சின்ன வயசுலலாம். இதே மாதிரி இந்த கோரப்புல்லுக்குமே நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இதுக்கு இருக்குது, ஆனால் நம்மளுக்கு தான் தெரிகிறதில்ல எப்படி யூஸ் பண்ணணும்னு. பறிச்சுட்டு வந்து ட்ரை பண்ணேன். செம்ம சூப்பராக வந்திருந்து. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்ன அப்படின்னா வந்து ஒன்று ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணிடும். அதனால தான் வந்து வித்தியாசமாக வந்து என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்.